பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள குண்டாறு பகுதிக்கு வந்து பார்வையிட்டார். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நிர்வாகி திலகபாமா, விவசாயிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒரு நபர் தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பல முறை தூத்துக்குடி துப்பாக்கி கேஸா இருந்தாலும் சரி, வேங்க வயலா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த தனிநபர் கமிஷன் போடுறாங்க. ஆனா அது இறுதி முடிவு தெரிய மாட்டேங்குது. இப்ப இந்த 41 படிக்கும் இப்ப தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டும் என்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒண்ணு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒண்ணு சொல்றாங்க. 42 உயிர்கள், 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். இது எதனால நடந்தது? இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் தெரிஞ்ச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொன்னு, கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். 3 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரது முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமா நடந்திருக்கு. இதுல ஆனா இதெல்லாம் சொன்னா இது காவிரி குண்டார் விட்டுடுவாங்க. இப்போ இல்ல சொல்றது இல்ல, எனக்கு இந்த காவிரி குண்டார் தான் இப்போ இருக்குது. அதுவும் ரெண்டுமே முக்கியம் தான், பட் இருக்கு இப்போ. அதனால இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும், மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அதனால இது உண்மை என்ன நடந்தது, ஏன் இங்க அனுமதி கொடுத்தாங்க, ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல, காவல்துறை இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம். கடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தில் எவ்வளவு வரப்போகுது, எல்லாம் இது ஒரு பக்கம், அரசு ஒரு பக்கம். அதே வேளையில விஜய் அவருடைய கட்சி அவர் தாமதமா வந்ததும் ஒரு காரணம் தான். 11:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க, அவர் வந்தது ஒரு 6:30க்கு வந்திருக்கிறான்னு சொல்லி. இல்ல ஒரு கடமை இருக்கு. அரசு எங்களை உட்பட எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு கடமை இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ 11:30 மணிக்கு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்குள்ள வரணும். அது ஒரு கடமை இருக்கு. தொண்டர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், உணவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாம சாப்பிட இல்லாம எல்லாம் ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அங்க நாங்களே மாநாடு நடத்தியிருக்கிறோம். சமீபத்திலோட நாங்கள் மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம். 10 லட்சம் பேருக்கு மேல கூடினாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன அசம்பாவிதம் கிடையாது. அதுல 10 லட்சம் பேருக்கு மேலனா அதுல 5 லட்சம், அதுக்கு மேல 5 லட்சம் பேர் உள்ள வர முடியல. ஏன்னா அங்க வந்து திருப்பி விட்டாங்க போலீஸ்ல, உள்ள வர முடியாது, இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இருக்கு, நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம். கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அதே வேளையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன, இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது, சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது. ஏதோ கூடுறாங்க, வர்றாங்க, அவர் 20 நிமிஷம் பேசுறாரு, அப்புறம் போயிடுறாங்க. அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு. அதெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இருக்கைகள் இருக்குன்னா கூட்டிட்டு போகலாம், பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலாம், பத்திரமா பாதுகாப்பா கூட்டிட்டு போலாம் இருக்கு. இதுக்கு முன்பு கூட்டம் அவ்வளவு நெரிசல்லாம் இருக்குது இல்ல, அவங்களுக்கும் இருக்குது இல்ல, அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது இல்ல. அதனால ஆனா இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது, நடக்கக்கூடாது. இதை தவிர்க்க வேண்டும். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான். அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு ஸ்டெர்லைட் கூட பண்ணிருக்கிறாங்க. இதுல செய்யட்டும், ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும். ஏன்னா இதுல இருந்து அரசாங்கம் எல்லா உண்மைகளும் அவங்க கிட்ட சொல்லுமா இல்லையான்னு தெரியல எனக்கு.
அதனாலதான் சொல்லுமா இல்ல மறைக்கப்படுவாங்க அப்படி மாதிரி. அதுதான் நான் எப்படி சொல்றது நான். ஏன்னா அதுக்காக தான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு படி போட்டு வேற சிபிஐ விசாரணையோ இன்னொரு ஹைகோர்ட் ஒரு கைடட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போச்சுன்னா இல்ல யார் இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கிறா, யார் பவர் கட் நடந்தது, யார் பாட்டில் உள்ள வீசி இருக்கிறாங்க, இதெல்லாம் வதந்திகள் தான். அது பண்ணிருக்காங்களா இல்லையா, உண்மையா, அதனால ஏற்படுச்சா, எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது? இல்ல அதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம். அது ஒரு இன்ஸ்டிகேஷனா நான் பார்க்க முடியாது. பட் இதுல மீறி எங்க இருக்கு இதெல்லாம்? முதல்ல அந்த இடத்த யாரு தேர்வு பண்ணா, இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேண்டும். எல்லாமே இதுல வந்து இவங்கதான் சொல்லி யாரும் பழி சொல்ல முடியாது. இல்ல அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ எல்லாமே இல்ல அவங்க வந்து ஒரு பொறுப்புடன் இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கூட்டம் வருதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை. இட் இஸ் தியர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங், எனி ப்ரொடெஸ்ட். இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய ஒரு கடமை, அது பொறுப்பு இருக்கு எல்லாரும். அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டா பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா, எவ்வளவு கூட்டம் வருமானு ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையுடைய வேலை. உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது, இப்ப எவ்வளவு வருவாங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, பண்ணிருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கு. அதை இடத்த மாத்தி வேற இடம் எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க போறது தடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ள போறது வந்து ஒரு பக்கத்துல தடுத்து இருக்கலாம். அதனால அது மீறி கூட அவங்க வேலை குச்சி வந்திருக்கலாம், எல்லாம் இருக்கு. சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸில என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல இன்னொரு அடிப்படை ஒண்ணு என்னன்னா, இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருக்குது, கொஞ்சம் ஆந்திராவிலயும் கொஞ்சம் இருக்கு. இதுல என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன, ஒரு நகை கடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்ல சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் போவாங்க. இல்ல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதுல ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. ஷூட்டிங் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷூட்டிங் நடக்குது, எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க. இந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்கிற கலாச்சாரம் இருக்கு. வேடிக்கை பார்க்கணும், போகணும், வரணும் அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் we have to evolve from this. இலங்கை கடற்படை வந்து அவங்க மட்டும் நேரடியா இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கடல் கொள்ளையர்களை ஏறி விட்டு அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க, வேணுமே தான். அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க பண்றாங்க. இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு லெட்டர் எழுதிடுவாரு, அவ்வளவுதான். இப்ப லெட்டர் டிராஃப்ட் பண்ணி ரெடியா வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அது என்ன நம்பர் மட்டும் எவ்வளவு பேர் கைது, அந்த தேதி மட்டும் மாத்தி மாத்தி அமுச்சு விட்டுருவார், லெட்டர் அமுச்சு விட்டுருவார். இன்னைக்கு 12 பேர், அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 5 பேர் கையெழுத்து, தேதி கையெழுத்து. இதுதான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் 40 எம்பி வச்சிருக்கிறாங்களே, மக்களவையில 40 வச்சிருக்கிறாங்க, மாநிலங்களவையில கிட்டத்தட்ட ஒரு 12 வச்சிருக்கிறாங்க. ஏன் என்ன பண்றாங்க இவங்க எல்லாம்? அங்க போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க. அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மாண்புமிகு ஜெய்சங்கர் அவருடைய நானும் தொடர்பு கொள்றேன், அங்க அதிகாரிகள் தொடர்பு கொள்றோம், அவங்களும் பேசுறாங்க, பேசி எல்லாம் பண்றாங்க. இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு ஒன்று கொண்டு வரணும்.